ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மலேசியாவில் 2-3 நாள் நல்லா எல்லா இடமும் நல்லா சுற்றி பார்த்துட்டு, இப்போ அடுத்ததாக இந்தோனேஷியா போகலான்னு இருக்கோம். மலேசியாவுக்கு ஒரு குட் பை சொல்லிட்டு அடுத்த நாடை நமக்கு இந்தோனேஷியா கிளம்புறதுக்கு ஆயத்தமாயிட்டோம். இந்த படாங் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சின்ன சின்ன குட்டி குட்டி தீவாக தான் இருக்குது. இப்போ ஃப்ளைட் வியூ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அழகாக இருக்கும் பார்த்தீங்களா. எல்லாமே சின்ன சின்ன தீவு தான். சின்ன சின்ன தீவுலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆள் இருக்காங்க, சும்மா இருக்குது இந்த தீவு. இப்போ நம்ம இந்தோனேஷியாவில் எங்கே போக போகிறோம்னா படாங் சொல்லி ஒரு ஐலாண்டு. கரெக்டாக கோலாலம்பூர்லேருந்து ஒரு 1 hour ட்ராவல் பண்ணோம்னா அந்த படாங் சொல்லி ஒரு ஐலாண்டுக்கு போயிடலாம் நம்ம ஈஸியாக. ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்தோடனே நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. கார் எடுக்கனாலும் எடுக்கலாம், பட் ஒரு ட்ரெயின் ஒன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மெட்ரோ ட்ரெயின் மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி கோச்சு லக்ஸரிஸாக இருக்கும். இந்த படாங் ஏர்போர்ட் வந்து லாஸ்ட்டு கடைக்கோடி அந்த லாஸ்ட்டில் ஒரு போர்ட் இருக்குது, அங்கே வரைக்கும் இந்த ட்ரெயின் போகும். இப்போ நம்ம ஒரு காரை எடுக்கிறதா இருந்துச்சுன்னு வைங்களேன், நல்ல அமௌண்ட் வரும். ஸோ இந்த ட்ரெயின் அவ்வளோ தூரம் போனதுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா தான் வந்துச்சு நம்ம இந்தியன் மணிக்கு. ட்ரெயின் விட்டு இறங்கி வெளியே வந்துட்டு எப்படி போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இந்த கோஜெட்னு சொல்லி நம்ம ஊர் ஓலா ஊபர் மாதிரி பைக் டாக்ஸி இருக்குது. ஸோ அதில் ஏறியாச்சு. அப்படியே மேப் மட்டும் போட்டு விட்டா போதும், நம்மளை அங்கே ட்ராப் பண்ணிடுவாங்க. கரெக்டாக ஒரு 1 hour ட்ராவல் பண்ணோம்னா நம்ம அந்த லாஸ்ட் போர்ட்டில் வந்து நிப்பாட்டிடுவாங்க. அங்கேருந்து நம்ம ரூம் ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன். ஸோ நம்ம அங்கேருந்து இறங்கி மேப் போட்டு ரூமுக்கு போயிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் பார்த்தீங்களா, அங்கே இந்தோனேஷியா பொறுத்த வரைக்கும் மைனிங் நிறையா பண்ணுறாங்க. அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த நிலக்கரி தான் அந்த ட்ரெயினில் ஃபுல்லாக. அந்த ஒன்று பார்த்திங்கன்னா தாஜ்மஹால் மாதிரியே ஒரு மசூதி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா. பையன் நடந்து வந்துட்டுருந்தேன். பக்கத்தில் ஒரு ஜூஸ் கடை இருந்துச்சு. சரி ஒரு ஜூஸ் போட்டு கொடுங்க, ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் ஒன்று சொன்னேன். டே வந்து ஃபுல்லாக நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. சாப்பிட்டு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்து செகண்ட் டே மட்டும் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு பீச் மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டே பண்ணி இந்த ஹாஸ்டலில் சொன்னாங்க. ஸோ ஒரு பைக்கை புக் பண்ணிட்டு அப்படி கிளம்பியாச்சு. நம்ம என்ன தான் காரில் போய் பார்க்குறதுக்காரிலும் பைக்கில் வர சுகமே தண்ணி தான். ஃபுல்லாக எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிட்டே போகலாம். இந்த பதாங் வந்து பார்த்திங்கன்னா சுமத்ரா தீவுன்னு கேள்விப்பட்டிருப்பேன் நினைக்கிறேன். நம்ம சுனாமி வந்தப்பெல்லாம் சொன்னாங்களா, சுமத்ரா தீவில் தான் நிலநடுக்கம் வந்ததுனால தான் சுனாமி வந்துச்சுன்னு. அந்த மாதிரி சுமத்ரா தீவோட ஒரு தலைநகரம் தான் அந்த பதாங். கடைசியாக பைக்கர் நம்மளை இறக்கிவிட்டு அவர் போயிட்டார். படம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பீச்சஸும் பின்ன ஃபுல்லாக பச்சை பசேர்னு. மெயினாக உங்களுக்கு இயற்கை வளம் தான் போடுது.
கொம்புலேருந்து கிளம்பி ஒரு 10 கிலோமீட்டர் வந்த உடனே பீச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தூரத்துலேருந்து பார்த்தோம்னா அங்கே கயிறை கட்டி ஏதோ இழுத்துட்டு இருந்தாங்க. சரி என்ன இருக்குன்னு போய் பக்கத்துலேயே பார்க்கலாம் பார்த்தா அந்த மீன் பிடிக்கிறதுக்கு அந்த வலையை எப்படி இழுத்துட்டு இருக்காங்க. இந்தோனேஷியா பொறுத்த வரைக்கும் அவங்க பார்த்திங்கன்னா முக்கியமான தொழில்துறைன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விவசாயம் பார்த்திங்கன்னா மிளகு நல்லா இம்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இயற்கை எரிவாயு, அது இல்லாமல் இந்த ட்ரெஸ் இம்போர்ட் பண்ணுறாங்க. நிறைய ட்ரெஸ் அது மாதிரி ஃபிஷ் நிறையா பிடிக்கிறாங்க. எல்லாமே பிடிச்ச நிறைய இம்போர்ட் பண்ணுறாங்க. ரொம்ப நேரமாக இழுத்துட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக இழுத்து முடித்து என்னென்ன மீன் கிடைக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. சரி என்னதான் இருக்குன்னு சொல்லி நானும் பார்க்கலான்னு போய் பார்த்தேன். முடிஞ்சளவு நம்ம பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணுறப்ப மோஸ்ட்லி நம்ம கார் எதுவும் ஹையர் பண்ணாமல் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் இல்லை இது மாதிரி பைக்கு ஹையர் பண்ணிக்கிட்டோம்னாலே நமக்கு மோஸ்ட்லி ரொம்ப மிச்சப்படுத்தலாம். ஒரு 2-2.5 மணி நேரம் அங்கேயே சும்மா சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்ல வீப்பெல்லாம் நல்லா பார்த்துட்டு ஒரு பையா கிளம்பியாச்சு. திருப்பி ரிட்டன் வரப்போ வேறு ஒரு பைக் கிடச்சி அவங்கள்ட்ட அப்படியே பேசி அப்படியே ஏறி வந்தாச்சு. அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது தண்ணி, ப்ளூ கலரில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கரெக்டாக நம்ம ஒரு 1 hour ட்ராவல் பண்ணி கரெக்டாக அந்த லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. இதோட இந்தோனேஷியா ட்ரிப் முடியுது. ஸோ நமக்கு ஒரே ஒரு நாள் தான் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு நாளில் எவ்வளோ கவர் பண்ணணுமோ அவர் கவர் பண்ணிட்டு திருப்பி நம்ம மலேசியா போய் மலேசியாவிலேருந்து வேறு ஒரு நாட்டுக்கு போகிறோம்.